Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓவர்டேக் அனிமியோட எபிசோட் 7 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கோட்டா அலைஸ் ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கோட்டா வந்துட்டு பரவாயில்ல ஹாருகா இப்ப ஓகேவா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னது ஓகேவா இல்ல அவன் ஓகேவாலாம் இல்ல, அவனுக்கு வந்து நிறைய எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவன் இதுல இருந்து தப்பிச்சதே பெரிய லக்கு தான், எலும்பு உடைஞ்சதுன்றது இல்ல சின்ன அடிதான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவனுக்கு உயிருக்கு எதுவும் ஆகாம இருந்தது, அதுவே பெரிய விஷயம் சொல்லிட்டு நான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு கோட்டா சொல்றேன். ஆனா அவனால இதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் ரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் சொல்றான். ஆமா அது கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான், எப்படி அவனால இந்த சீசனுக்கு வர முடியாது நான் நினைக்கிறேன் அப்படினு கோட்டா சொல்றான். அப்படியே அலைஸ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. இந்த டவல் படி ஃபர்ஸ்ட் அழுகாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றான். அவ ஃபீல் பண்றத பார்த்துட்டு நீ இவ்வளவு ஃபீல் பண்றப்ப நீ போய் நேர்லயே பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். என்னது நான் போய் நேர்ல எப்படி அவங்க கிட்ட என்ன பேசுவேன், எனக்கு பேச்சே வராது அப்படின்னு அவ சொல்றா. நீ வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றல, ஜஸ்ட் அதை மட்டும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். அடுத்து அப்படியே ஹாருகா கோட்டா ரெண்டு பேரும் அவங்க காரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஹாருகா வந்துட்டு சரி அவர்கிட்ட இப்போதைக்கு நீ ரீசெண்டா எதுவும் பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எவரு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா கேட்கறான். அதான்டா நம்ம கோயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமால அவரையுமே கொஞ்ச நாள் ஆளைய காணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். அவர் வந்துட்டு அந்த லாஸ்ட் நடந்த ரேஸ்க்கு அப்புறமே என்கிட்ட இன்னும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். என்னது உங்ககிட்ட ஒண்ணும் பேசல அப்படின்னா அவர் இந்த ஊர்லயே இல்ல போல, பக்கத்துல என்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சாரி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா கேட்கறான். அதான்டா கடைசி ரேஸ்க்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சண்டை அப்பெல்லாம் இல்ல, அது ஒன்னும் சண்டையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். அப்படியா எங்க உன் போனை கூட பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா வந்துட்டு போனை பிடிங்க இவனோட மெசேஜ் பாக்குறான். இவன் வந்துட்டு சாரி கேட்டிருக்கான், ஆனா அதுக்கு வந்துட்டு இன்னும் ரிப்ளைவே வரல. அப்ப கோமாக்கியும் உள்ள வராரு. அவர் வந்துட்டு யார்கிட்டயோ போன் பேசிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்னது ஏற்கனவே முடிவு எடுத்துட்டீங்களா, என்ன நீங்க இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு போன் கட் ஆனதுக்கு அப்புறம் கோட்டா வந்துட்டு கேக்குறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு நம்மளோட ஸ்பான்சர்ஷிப் கம்பெனி இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா கோயா அந்த ஆபீஸ்க்குள்ள நின்று அந்த ஓனர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்காக நீங்க ஸ்பான்சர்ஷிப் கேன்சல் பண்ணீங்க, அந்த பையன் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தானே பண்ணிக்கிட்டு இருந்தான், போன மேட்ச்ல மட்டும் தான் அவன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, அதுவுமே வந்துட்டு என்னாலதான் நான் தான் வந்துட்டு அவன் கிட்ட ரொம்ப அதிகமா புஷ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவனை சண்டை போட்டுக்கிட்டு வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல எங்களுக்கு வந்துட்டு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. நேரம் இன்னொருத்த உள்ள வரா, நான் வந்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஹார்காவோட போட்டோ ஒன்னு லாஸ்ட்ல நாங்க ஆட்ல ஆட் பண்ணிருந்தோம் தெரியுமா, அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கு நடந்தப்ப பொறுப்பே இல்லாம இந்த மாதிரி தானே ஒருத்தர் போட்டோ எடுத்தாரு, அவர் தானே இவரு, அந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபரை போயிட்டு உங்க கம்பெனி எதுக்கு ஹையர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோ எடுத்தது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆமா அது வந்துட்டு என்னோட பிரச்சனை தான், இதுல ஹார்கா என்ன பண்ணா உங்களுக்கு, அவனோட ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க, அதுக்கு வந்துட்டு நான் தண்டனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறேன். புரிஞ்சுக்கோங்க கோயா, இப்போதைக்கு வந்துட்டு இது சின்ன பிரச்சனையா தான் இருக்குது, ஆனா இது ரொம்ப பெருசாச்சு அப்படின்னா மீடியா எல்லார் கண்ணிலையும் இது படம், அப்புறம் அதனால எங்களோட கம்பெனி இமேஜ் தான் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும், அது வந்துட்டு எங்களுக்கு நடக்க கூடாது, அதனால எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து விலகிக்கிறாங்க. இப்போ சாய்கோ நேரா கோமாக்கி வீட்டுக்கு போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க முதல்ல தலையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நான் தான் அந்த கம்பெனி கிட்ட கோயாவை பத்தின பாஸ்ட் எதையும் சொல்லாம மறைச்சிட்டேன், அது வந்துட்டு என்னோட தப்பு தான். சரி கோயா அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இல்ல அவர் கிட்ட வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நான் தான் அவனை ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் அந்த எர்த்குவேக்ல நடந்த போட்டோவை நம்ம கோயா தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு தெரியல, அதை பத்தின கமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கடுத்து நானுமே நிறைய பார்த்தேன், அவர் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க, இவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா, அந்த பொண்ணை காப்பாத்துறதை விட்டுட்டு அங்க நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பக்கத்துல இருந்து காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு கோமாக்கி சொல்றாரு. ஆனா ஒருவேளை அவர் போட்டோ எடுக்கலனா கூட அவரால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாத தூரத்துல நின்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான போட்டோன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதுவும் ஒரு உயிர் முக்கியமாக போராடிக்கிட்டு இருக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ சொல்றா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹார்கா அவனோட போனை பாக்குறேன். இனிமே கோயா கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. இவன் வந்துட்டு கோமாக்கி கோட்டா ரெண்டு பேருமே உங்களுக்கு மிஸ் பண்றாங்க, உங்களை நினைச்சு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்திருக்கான், அதுக்கும் ரிப்ளை வரல. இப்ப ரேஸுமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரேஸ்ல ஃபர்ஸ்டா போய்கிட்டு இருக்குது வந்துட்டு டோக்குமாரு தான். டோக்குமாரு தான் இப்ப டீமோட ஃபர்ஸ்ட் டிரைவரா இருக்கான். செகண்ட் டிரைவரா சப்ஸ்டிட்யூட்ல இருந்து ஒரு பையனை போட்டிருக்காங்க. அந்த செகண்ட் டிரைவரால டோக்குமாருக்கு கீப் அப் பண்ணி வரவே முடியல, அதை தாண்டி நிறைய கார்ஸ் வருது, அது அதுக்கும் பின்னாடி போயிடுறான். அந்த செகண்ட் டிரைவருக்கு கொஞ்சம் பின்னாடி தான் ஹார்கா வந்துகிட்டு இருக்கேன், எப்படியாவது அவனை ஓவர் டேக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்துகிட்டு இருக்கான். டோக்குமாரோவை பார்த்தா ரேஸுக்கு வந்த மாதிரி தெரியல, தனியா பிராக்டிஸ்க்கு வந்த மாதிரி இருக்குது, அவன் மட்டும் தான் முன்னாடி செம்ம லீடிங் வச்சு போய்கிட்டு இருக்கான். அண்ட் இப்ப ரேஸுமே முடியுது, ஈஸியாவே டோக்குமார் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸா வின் பண்றான். 8வது பிளேஸ்ல தான் ஹார்கா இருக்கிறான். கேம் முடிஞ்ச உடனே பெல்ஜோர்ஜோ டீம் வந்துட்டு டோக்குமார் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த செகண்ட் டிரைவர் பக்கத்துல இருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டு நீமே பரவாயில்லடா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே தேடா வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது வந்துட்டு எனக்கே தெரியலடா, செம்ம லக்குன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். டோக்குமார் வந்துட்டு என்னது இது வெறும் லக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு கேட்கறான். இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் டிரைவர் சொல்றான். இல்ல நான் சும்மா தான் சொன்னேன், நீ சொன்னது எனக்குமே பொருத்தமான ஒண்ணுதான், சாட்சிக்கு மட்டும் இங்க இருந்திருந்தான் அப்படின்னா நான் யாரும் நம்பர் 1 டிரைவரா எடுத்திருக்க மாட்டேன், இப்படி வின் பண்ணிருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமார் சொல்றான். இன்னொரு பக்கம் கோட்டா வந்துட்டு ஹார்கா கிட்ட சாரி கேட்கறேன், நீ மன்னிச்சிடறேன், நான் தான் உன்னோட மிஷினை சரியா ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கற, நான் தான் மேட்சுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாவே பிராக்டிஸ் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டேன், அது வந்துட்டு என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். இருந்தாலும் நம்மளால தான் பழைய மாதிரி பிராக்டிஸ் பண்ண முடியாது, டயர் தான் பழைய மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரான். இல்ல அது வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்ல, அது வந்துட்டு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். அண்ட் அதுக்கு மேல இந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் வரதுக்கு முன்னாடி நான் இதே டயரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், சோ அது வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாளே கோட்டா வந்து கோமாக்கி கிட்ட எனக்கு இன்னுமே இது சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, நம்மளால இப்ப பழைய மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனாலுமே எனக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் இப்ப ஹை ஆயிருச்சு, அவன் வந்துட்டு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹார்காவுமே அங்க வந்துடுறான். ஹார்கா வந்துட்டு கோட்டா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். கோட்டாவுமே வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்றான். இருந்தாலும் நீயே முதல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஹாருகா கிட்ட கேக்குறான். அது வந்துட்டு கோயாவை பத்தி தான். அவர் வந்துட்டு என்கிட்ட இன்னுமே கான்டாக்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்பான்சர்ஷிப் போனதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கோட்டா சொல்றான். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். ஆனா இது வந்துட்டு அவரோட மிஸ்டேக்ல ஒன்றும் கிடையாது. அவர் வந்துட்டு நல்லா திட்டினாங்க தெரியுமா, அந்த மக்களோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா கோவப்படுறான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவர் போட்டோ எடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு இது எல்லாமே ஏற்கனவே தெரியும். அவர் வந்துட்டு இந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டோ எடுத்தது அந்த இன்சிடென்ட் எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். நான் வந்துட்டு அவர் ஒழுங்காவே புரிஞ்சுக்கிடல. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் என்னோட அப்பாவையும் சரியா புரிஞ்சுக்கல, இவரையுமே என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. அது வந்துட்டு என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அந்நேரம் கோட்டா வந்துட்டு அவன் கண்ணத்துல அப்படியே கை வச்சுட்டு, இது வந்துட்டு உன்னோட தப்பு கிடையாது, நீ வந்துட்டு ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஃபர்ஸ்ட் அவரோட வீட்டுக்கு போய் நேர்ல பேசு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவர்கிட்ட போயிட்டு எனக்கு என்ன பேசுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். உன்னோட மனசுல இருக்கதே நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். அவரோட அட்ரஸும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா சொல்றான். அதை வந்துட்டு நீ சாய்கோ கிட்ட கேட்டு வாங்கி போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். சரி நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும், நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹாருகா கேட்கறான். அதை வந்துட்டு நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்லிடுறான். ஹாருகா வந்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே கோயாவோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். இன்னொரு பக்கம் அலைஸ் வந்துட்டு சாட்சியை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவ வந்துட்டு வெளியே தாங்கி நின்னுட்டு இருக்கா ஒரு பயத்தோட. ஆனா உள்ள வந்து நிறைய பொண்ணுங்க நிறைய ஃபேன்ஸ்ல இருப்பாங்க தெரியுமா சாட்சிக்கு, அவங்க எல்லாம் வந்துட்டு பார்க்க வந்திருக்காங்க. சாட்சி உள்ள இருந்த எல்லா பொண்ணுங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் இப்ப போனதுக்கு அப்புறம் அலைஸ் மட்டும் உள்ள இருக்கா. இந்த இதெல்லாம் நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் கொடுக்குறா. ஓ ஃப்ரூட்ஸா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சாட்சிக்கு வாங்கிக்கிறான். நான் நினைச்சதோட நீ நல்லா தான் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் சொல்றா. ஆமா நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கிறேன், ஜஸ்ட் 1-2 போன்ஸ் தான் வந்துட்டு எனக்கு உடஞ்சிருக்குது, சோ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தூக்குறான். ஆனா அவன் கையை கூட தூக்க முடியல, அவனுக்கு அந்த அளவுக்கு வலிக்குது. நீ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காது, இன்னும் 3 மாசத்துக்கு நீங்க தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் சொல்றா. இல்ல நான் முடிஞ்ச வரை சீக்கிரமா ரேஸ்குள்ள வரணும்னு சொல்லிட்டு தான் பாக்குறேன். டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, இங்க மட்டும் நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா சீக்கிரமாவே என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன் தான், இங்க நான் எதுவும் ஏடாகூடமா பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, எக்ஸசைஸ் எதுவும் ஹார்டா பண்ணேன் அப்படின்னா என்ன வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் உட்கார வச்சிருவேன்னு சொன்னாரு அப்படின்ட்டு சொல்றேன். சரி நீ நேத்து நடந்த ரேஸ பத்தியா, நம்ம டோக்குமார் வந்துட்டு ஃபர்ஸ்டா வந்தானே, அமேசிங்கான கேமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஆமா அது நல்லா தான் இருந்தது, ஆனா நீ வந்துட்டு அந்த ரேஸ்ல இல்லையா, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்றத அவ தாங்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க நான் இல்லனா கூட எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு சொல்றேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. ஆமா எனக்கு அது சர்ப்ரைஸா தான் இருந்தது, நான் வந்துட்டு சீக்கிரமே ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன், ஆனா நான் இல்லாம எங்க டீம் நல்லா தான் விளையாடுறாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் இல்லாம என்னோட டீம் எப்பயுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு சொல்றா. இல்ல அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் சொல்றா. இல்ல அது என்னமோ உண்மைதான், நான் ஜஸ்ட் இவ்வளவு நாள் லக்ல தான் அங்க இருந்திருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஆனா அவன் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவன் கையை அப்படியே முறுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டோக்குமார் தனியா லேப்டாப்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கான். நேரம் ஈனாங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இது பாருங்க நம்மளோட செகண்ட் டிரைவர் வந்துட்டு ரொம்ப நேரமா 5th பிளேஸ்ல தான் இருந்துகிட்டு இருந்தான், அவன் அடுத்த கார்னர்லயே முன்னாடி வந்ததுக்கான காரணம் அதுக்கு முன்னாடி இருந்த கார் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமார் சொல்றான். பரவாயில்ல விட்றா, நீ வந்து அவங்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஈனா கேக்குறாரு. நான் மட்டும் இப்ப செகண்ட் டிரைவரா இருந்திருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது, இப்போதைக்கு என்னோட ஸ்பீடுக்கு ஈக்குவலான ஒரு செகண்ட் டிரைவர் இல்லன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது, அப்படின்னா வந்து நீயே அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் எல்லாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்றாரு. அப்ப டோக்குமார் வந்துட்டு நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கிறேன், பெல்ஜரிசா மட்டும் என்ன எடுத்துக்கல அப்படின்னா நான் ஏன் ரேசிங்கை விட்டே குவிட் பண்ணி இருந்திருப்பேன், ஆனா அதனால நான் F4ல இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கல, எனக்கு இப்ப 19 வயசு ஆகுது, நான் வந்துட்டு ஏதாவது அச்சீவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம டீம்ல இருக்க எல்லாரும் நல்ல பசங்க தான், ஆனா அவங்க வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கு வந்துட்டு அவங்க ரைவல்ஸ் தான், சோ என்னால அவங்களுக்கு எந்த அட்வைஸும் கொடுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமார் சொல்றான். ஆனா சாட்சிக்கு வந்துட்டு எப்பயுமே கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்றாரு. என்னது அப்படி அவன் என்கிட்ட இதை பத்தி எல்லாம் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமார் கேட்கறான். ஏன்னா உனக்கு அதெல்லாம் தேவைப்பட்டதே கிடையாது, அவன் வந்துட்டு உன்னோட டிரைவிங் எப்பயும் பாராட்டி தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்றாரு. சரி நீ இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்பும்போது அந்த லேப்டாப்பை பாக்குறாரு. அப்ப வந்துட்டு அந்த பெல்சர்ஸ் டீம் பையன் பக்கத்துலேயே தான் வந்துட்டு ஹார்கா ரேஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அதை வந்துட்டு அவர் நோட் பண்றாரு. இப்ப ஹார்காவை காட்டுறாங்க. அவன் வந்து நைட் வரை நம்ம கோயாவோட வீட்டு வாசல்லே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் வீட்டுக்குள்ள போகாம ஜஸ்ட் அப்படியே வாசலுக்கு வெளியே நின்று பேசுறான். நீங்க வந்துட்டு வீட்டுக்குள்ள இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன், அதனால நான் வந்துட்டு பேசுறேன், நீங்க மட்டும் கேட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியல, ரேஸுக்கு முன்னாடி நீங்க நிறைய விஷயம் என்கிட்ட சொன்னீங்க, ஆனா அது எதையும் நான் அப்ப புரிஞ்சுக்கிடல, நான் வந்துட்டு எப்பயுமே உங்களை புரிஞ்சுக்கிட்டதே இல்ல, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இவன் ஒரு பைத்தியக்கார திடீர்னு எங்க இருந்தோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றானே அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க வந்துட்டு எங்களுக்கு ஸ்பான்சர் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, அதுக்காக நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன், நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ரேஸ் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டேன், இந்த ஸ்பான்சர் எனக்கு இருக்காங்களா இல்லையான்றதுல இப்ப பிரச்சனையே இல்ல, இதுல கோமாக்கிக்கோ கோட்டாக்கோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எனக்குமே ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு தேவையே இல்ல, அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னைய மன்னிச்சிருங்க, உங்களோட கதை எல்லாம் தெரிஞ்சுமே வந்துட்டு நான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, நம்ம வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நீங்க வந்துட்டு நான் வின்னிங் ஸ்டேஜ்ல இருக்கப்ப போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிருந்தீங்க இல்லையா, அந்த ப்ராமிஸ் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இப்பயுமே அந்த கதவு கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல, எந்த ஒரு ரிப்ளையும் வராதனால இவன் வந்துட்டு கோயாவோட பேரை ஒரு 2 வாட்டி சொல்லி கூப்பிட்டு பாக்குறான், பட் அப்பயுமே எந்த ஒரு ரிப்ளையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதவை அப்படியே திறக்கிறான். கதை வந்துட்டு பூட்டியெல்லாம் இல்ல, திறந்துதான் இருக்குது. ஹார்கா வீட்டுக்குள்ளேயும் போய் தேடி பாக்குறான், ஆனா அங்கேயுமே கோயா இல்ல, எங்கதான் போனார் இவர் வீட்டு திறந்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கன்ஃபியூஷனோட நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப மறுபடியுமே கோமாக்கி மோட்டார் ஸ்பான்சர்ஸே இல்லாத ஒரு டீமா மாறிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கோயாவுமே ஹார்கா கிட்ட பேசுறது இல்ல, இவங்க 2 பேரும் எப்படி திரும்ப பேச போறாங்க அண்ட் மறுபடியும் கோமாக்கி மோட்டார்ஸ் பழைய நிலைமைக்கு வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.